நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 5 மாதங்களிலும் கர்த்தர் தம் இரத்தத்தினாலும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை மீட்டு பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். அந்த பரிசுத்த நாமத்தை தினமும் அனுதினமும் ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். இந்த புதிய மாதம் முழுவதிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் விண்ணப்பத்தின்படி, உங்கள் ஜெபத்தின்படி, கர்த்தருக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தின்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றி தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி சங்கீத புஸ்தகம் சாம் 135 135 verse 6 நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் யாவரும் சேர்ந்து வாசித்து நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். யாவரும் சேர்ந்து சத்தமா, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த 6வது மாதத்தில் நீ தந்த இந்த நல்ல வார்த்தைக்காய், வசனத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை நீர் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ செய்கிறீர், செய்வீர், செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாமல் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய சத்தியத்தின்படி கர்த்தாவே வாஞ்சித்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உமக்கு சித்தமானதை நீ செய்து, திருச்சபையிலே உமக்கு சித்தமானதை நீ செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டோம், கேட்டோம் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போமா ஒரு தடவை கூட? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். செய்கிறார், கண்டினியூ. செய்தார் என்று சொல்லவில்லை, செய்வார் என்று சொல்லவில்லை. அவர் செய்கிறார், அவர் செய்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் வாசித்தோம்ல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து செய்கிறார். இந்த இடத்திலும் அதை அவர் செய்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், செய்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். வானத்தில் கர்த்தர் அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறார். பூமியிலே கர்த்தர் அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறார். சமுத்திரங்களிலும் கர்த்தர் அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறார். ஆழங்களிலும் கூட கர்த்தர் அவருக்கு சித்தமானவைகளை செய்கிறார், செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். பூமியில் இன்றைக்கு நாம் இந்த பூமியில் செய்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருடைய காரியத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது. இந்த பூமியில் செய்யணும்னா நமக்குள்ளே தான் ஆண்டவர் ஏதாவது செய்யணும். ஆமென். பூமியை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்த ஆண்டவர் இவையெல்லாம் ஆளும்படி மனிதனை படைத்தார். அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையையும் படைத்தார். கர்த்தர் அவருக்கு சித்தமானதை செய்யும்படியாய் ஆரம்பிக்கிறார். அதே போல இந்த பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி சித்தத்தை செய்யும்படியாய் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
எல்லாருக்கும் தெரியும் சித்தம். அந்த சித்தம் என்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி ஜெபத்திலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் நாம் அந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 4:34, ஜான் சாப்டர் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே போஜனமாயிருக்கிறது. என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்போ நாமும் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிற வேளையில், இயேசுவின் சித்தத்தின்படி செய்கிற வேளையில் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சித்தம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை கேட்கிற வேளையில் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சித்தத்தின்படி நாம் செய்கிற வேளையில் இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. முதலாவதாக தேவ சித்தம் நம்மை சுத்திகரிக்கும். தேவ சித்தம், தேவன் விரும்புகிற முதல் சித்தம் என்னவென்றால் அது எல்லாருக்கும் தெரியும். தேவன் விரும்புகிற முதல் சித்தம் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். சுத்திகரிப்பு மனுஷனே சுத்திகரிப்பு செய்ய முடியாது, ஒரு நாளும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் மனிதர்களை சுத்திகரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் தமது இரத்தத்தினால. ஏன் அந்த இரத்தத்தை சிந்தி சுத்திகரிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு சேற்றில் மூழ்கி இருப்பான், ஏதோ ஒரு பாவத்தில் மூழ்கி இருப்பான், அவனை வெளியே கொண்டு வரணும். ஒருவேளை அவன் வியாதியில் மூழ்கி இருப்பான், இல்லாவிட்டால் தரித்திரத்தில் இருப்பான், இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அலங்கோலமான ஜீவியத்திலே காணப்படுவான். அவன் ஆண்டவரை தேடுகிற வேளையில் கர்த்தர் அவனை சுத்திகரிக்க விரும்புகிறார். சுத்திகரித்து அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12-13. இயேசு ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன், போதுமா, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன், குஷ்டம், அந்த நாட்களிலே அது ஒரு தீராத ஒரு வியாதி, ஒரு கொடுமையான ஒரு வியாதி. சரீரம் முழுவதும் குஷ்ட ரோகத்தால் பாதிக்கப்பட்டவன். இந்த காலத்தில் அநேகம் பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த குஷ்டரோகம் நிறைந்தவர்களை நாம் தெருவிலேயும் பார்க்கலாம். இன்றைக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை அளிக்கும்படியாய் ஆங்காங்கே இவர்களுக்கு குஷ்டரோகிகளுக்கு தனித்தனியாய் வீடுகளை கட்டி கொடுத்து, இல்லாவிட்டால் அவர்களை மருத்துவமனையில் வைத்து பாதுகாக்கிறார்கள். குஷ்டம், சரீரம் முழுவதும் குஷ்டரோகம் நிறைந்தவன் ஒரு மனிதன், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். பிரியமானவர்கள், இந்த குஷ்டரோகியை பார்க்கிற வேளையில் அந்த சரீரம் முழுவதும் நாற்றம் எடுக்கும். அந்த நாற்றத்தின் நிமித்தமாய் ஒருவித வியாதிகள் மற்றவர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இவனுக்கு வியர்வை அதிகமாய் வரும், சரீரத்தில் ஆங்காங்கே தடிப்புகள் உண்டாகும், சரீரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற மயிர்கள் எல்லாம், முடிகள் எல்லாம் கீழே கொட்டப்படும், கரங்கள் மடங்கினதாய் காணப்படும், கால்கள் முடங்கினதாய் காணப்படும். அவனால் நடக்க முடியாது, அவனால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதற்குரிய பலன் எல்லாவற்றையும் அற்றுப்போனவனாய் காணப்படுவான். இவனை பார்க்கிறவர்கள் குஷ்டரோகி என்பதை அறிந்து விட்டார்கள் என்றால் விலகி செல்வார்கள். அவனோடு கூட எந்த ஒரு ஐக்கியம், அவன் குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், ஏன் சொந்த மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும் அவனோடு ஐக்கியம் வைப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் இயேசுவின் காலத்தில் அநேகர் இருந்திருக்கிறார்கள். வேத வசனத்தை பார்க்கிற வேளையில் நமக்கு அது தெரியும். நாகமான் என்பவன் அவனும் குஷ்டரோகியாய் இருந்தவன். அவன் பெரிய ஸ்தானத்தில் இருந்தான், அவன் குஷ்டரோகியாய் இருந்தவன். இப்படி பலரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இல்லாமல் அந்த வியாதி பிடித்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறது.
என்ன வாஞ்சை என்றால், இந்த குஷ்டரோகத்திலிருந்து எனக்கொரு விடுதலை வேண்டும் என்றால் நான் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு சொல்லுகிறது, ஒரு வசனத்தின்படி பார்க்கிற வேளையில் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டான். நான் நினைக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை விருப்பம் இருந்திருக்கும். இந்த வியாதியிலிருந்து நான் சுகம் பெற வேண்டும் என்றால் இயேசு ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான். அருமையானவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இயேசு ஒருவரால் தான் கூடும் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கூடும். ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இம்மனிதன் பல முறை இவன் நினைத்திருப்பான். அவன் நினைக்க காரணம் என்ன? அநேகர் அவனிடம் சொல்லி இருப்பார்கள், இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், நீ அவரை பார்த்தாய் என்றால், அவரிடம் பேசினா என்றால், அவரிடம் ஜெபித்தால் என்றால் அவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கலாம். அந்த வாஞ்சை அவனுக்குள் வருகிறது, அந்த நம்பிக்கை அவனுக்குள் வருகிறது, அந்த விசுவாசம் அவனுக்குள் வருகிறது. ஆகவே அவன் இயேசுவை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். வேதத்திலே பாருங்கள், அநேக காரியங்களை பார்க்கும்போது அநேக வியாதியஸ்தர்கள், அநேக பிரச்சனை உள்ளவர்கள், இல்லாவிட்டால் வேறு சில காரியங்கள் உள்ளவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். நன்றாய் இருந்தவனும் கூட, சகேயும் கூட இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். அவன் அன்றைக்கு இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினபடியினால்தான் ஒரு காட்டு அத்தி மரம், தன்னை போலவே கனி கொடாத ஒரு மரம், காட்டுத்தி மரம், அந்த மரத்திலே அந்த இலைகளுக்குள்ளே அவன் ஒளிந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுக்குள் இருக்கிற காரியத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவனுக்குள் இருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு மனிதன் தேவனை சந்திக்க விரும்பினான் என்றால் கர்த்தர், தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இருப்பதை வெளிப்படுத்தி அவனுக்கு தம்முடைய சித்தத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இவனே அத்திமரத்தில் இருந்தவனுக்கு கீழே, அந்த மரத்தின் கீழே நின்று ஆண்டவர் சொன்னார், சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும் அந்த குடும்பத்தை ரட்சிக்க. அதே போல ஆண்டவர் சென்றார், அந்த குடும்பத்தை ரட்சித்தார். அப்பொழுதுதான் அவனுடைய பாவம் உணர்த்தப்பட்டது. அதிலிருந்து அவன் விடுதலை ஆனான். யாராக இருந்தாலும் சரி, தேவனே உமக்கு முன்பாய் நான் வருகிறேன் ஆண்டவரே, ஒரு விசையனை மன்னியும், ஒரு விசையனை ரட்சியும், ஒரு விசையன் பாவங்களை கழுவி சுத்திகரியும் என்றால் தேவனுடைய சித்தமே நம்மை சுத்திகரிப்பது தான். நம்மை சுத்திகரித்து, நம்மை ரட்சித்து, பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நாம் சுகமாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியினால்தான் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் இந்த பூமியிலே மனுபுத்தர் நடுவிலே அவர் செய்கிறார். இரத்தம் சிந்தினாரே, சரீரம் உழுத நிலம் போல் ஆனதே, ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் அத்தனை இரத்தத்தையும் சிந்தினாரே. அவர் சிந்த வேண்டும் என்பது, அந்த இரத்தம் சிந்த வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். இயேசுவின் சித்தம் என்ன? இந்த இரத்தத்தினால் நாம் எல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படியாய், தேவ புத்திரர்கள் என்று சொல்லும்படியாய், அப்பா பிதாவே என்று அழைக்க அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். இங்கே குஷ்டரோகி பார்க்கிறான், ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்புகிறான். ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்பி நேராக செல்லுகிறான். அந்த குஷ்டரோகி செல்லுகிறான் என்றால் எல்லாரும் வழிவிட்டு தான் கொடுப்பாங்க. எப்போவுமே ஆண்டவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். இவன் உரசக்கூடாது, இவன் தொடக்கூடாது, இவனுடைய சரீரம் நம்மையில் படக்கூடாது, இவனுடைய கரம் நம்மையில் படக்கூடாது. அந்த நாட்களில் குஷ்டரோகி முழுமையாய் ஏதாவது ஒரு துணியின் மூலமாய் தன்னை மறைத்து விட்டு தன்னுடைய கண்கள் மட்டும் தெரியும் வண்ணமாய் 2 துவாரத்தை போட்டிருப்பானாம். ஆனால் அவனை யார் என்று யாருக்குமே அடையாளம் தெரியாது. தன் குடும்பத்தார் அந்த பக்கத்தில் போனால் கூட இவர் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மனிதன் தன்னை மறைத்து கொண்டிருந்தவன், இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதியின் மூலமாய் தன்னை மறைத்து கொண்டிருந்தவன் இயேசுவை காண்கிறான். இயேசுவை கண்டவுடன் அவன் என்ன செய்கிறான் என்றால், இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுகிறான் இயேசுவுக்கு முன்பாய்.
முகங்குப்புற விழுந்து அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைக்கும்படியாய் முகங்குப்புற விழுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இதையெல்லாம் உம்முடைய பாதத்தில் நான் வைக்கிறேன் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறும். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தோடு ஒரு சித்தத்தோடு தான் நம்ம படைத்திருக்கிறார். இவன் பேரை சொல்லுவான், இவன் எனக்காக ஊழியம் செய்வான், இவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அப்படித்தான் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். அந்த படைப்பின் ரகசியம் ஆண்டவரை காண்கிற வேளையிலே, ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிற வேளையிலே, முகங்குப்புற விழுகிற வேளையிலே அங்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஜெபியுங்க, விசுவாசத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரே, ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உட்கார்ந்து இருக்கிற இடம் உம்முடைய பாதம், உம்முடைய பாதம். அந்த பாதப்படியில் நான் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எழும்புகிற வேளையிலே ஆசீர்வாதத்தோடு எழும்புவீர்கள். ஆமேன். எந்த பாவியானாலும் அவர் தள்ளவே மாட்டார், தள்ளவே மாட்டார். ஆண்டவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்பதை இந்த குஷ்டரோகி யாவரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் அல்ல, விரும்பக்கூடாத ஒரு மனிதன் இயேசுவுக்கு முன்பாக விழுந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான், ஜெபித்தார். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவரை பார்க்கிறான், முகங்குப்புற விழுகிறான். இயேசுவே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. என்னை சுத்தமாக்க யாராலே ஆகும்? உம்மாலே ஆகும் ஆண்டவரே. வேறு ஒருவராலும் என்னை சுத்தமாக்க முடியாது ஆண்டவரே. என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. எவ்வளவு தாழ்மையோடு ஆண்டவருக்குடைய பாதத்தில் நின்று அவன் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். இவ்வளவு நாளும் அவன் எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில் வாழ்ந்திருப்பான் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். பரிதாபமான ஒரு நிலைமை, ஒருவராலும் விரும்பப்படத்தக்க நிலைமை அல்ல, விரும்பக்கூடிய மனிதனும் அல்ல, அருவருக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு அந்த சுத்தப்படுத்துகிற, பரிசுத்தப்படுத்துகிற தேவ சித்தம் எனக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த மனிதனுடைய வாஞ்சை விருப்பத்தை அறிந்து அவன் ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிறான். முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, கதறி இருப்பான் இல்லையா? சும்மா சைலண்டாவா பேசியிருப்பான், இல்லை ஸ்டைலாவா பேசியிருப்பான், கதறி இருப்பான் இல்லையா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. என் அன்பு சகோதரே, சகோதரியே, கர்த்தர் சுத்தத்தை விரும்புகிறார், கர்த்தர் சுத்தத்தை விரும்புகிறார். அந்த சுத்தம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால், அவர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று நாம் கேட்கிற விடையில அவர் சுத்தப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்னால் இனி எதுவும் செய்ய முடியாது, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் வந்தாலும், ஒரு விசை, ஒரே ஒரு விசை அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க.
இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஏமாற்றம் தோல்விகள் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. நாம் விரும்பத்தகாத எல்லா காரியங்களும் நம்மை பாதிக்கத்தான் செய்யும், நம்ம கிட்ட வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. இதெல்லாம் என் இருதயத்தை அடைத்து கொண்டிருக்கிறது, இருதயத்துக்குள்ளே இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லை, ஒருவேளை முடிவு வந்து விட்டது, அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த 6வது மாதம் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். நினைத்து கொள்ளுங்க. எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வருஷத்தின் பாதியில் நம்ம வந்திருக்கிறோம். 5 மாதமும் முடிந்து விட்டது, இது 6வது மாதம். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? திகைத்து நிற்கிறீர்களோ? ஒரு புகலிடம் அடைக்கலம் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை வாயிலிருந்து வருமாயின் நிச்சயமாய் அதற்கு ஆசீர்வாதம் உண்டு. உமக்கு சித்தமானால் என்னை விடுவியும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கிற அத்தனை காரியங்களுக்கும் எனக்கு சித்தம் உண்டு என்று தேவன் சொல்ல வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியிலே அவருக்கு சித்தமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். அவருக்கு சித்தமானவர்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இங்கே பாருங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, அருவருக்கப்பட்ட, பயங்கரமான வியாதி பிடித்த இந்த மனுஷன் வந்து அவனை கேட்கிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவர் வேண்டிக் கொண்டானா. வேண்டிக் கொண்டவுடன் அந்த மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர், பரிதவிக்கக்கூடிய ஆண்டவர், இரக்கம் நிறைந்த ஆண்டவர், ஐயோ இந்த மனுஷனை நான் தானே உருவாக்கினேன் என்று சொல்லி இயேசு அவனுக்கு நேராய் தமது கையை நீட்டி அவனை தொட்டு தொட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். இதுவரைக்கும் என்னை தொடுறது கூட எல்லாத்தையும் விட்டுருவான். எனக்கு முன்னால் என்னை பார்த்து பேசக்கூட இத்தனை பேர் இருந்து எனக்கு ஒருவரும் இல்லையே. இன்றைய அநேகர் புலம்புது அதுதான். எனக்கு சொந்தம் உண்டு, பந்தங்கள் உண்டு, தாய் உண்டு, தகப்பன் உண்டு, பிள்ளைகள் உண்டு, இத்தனை பேர் இருந்தும் எனக்கு ஒருவர் கூட இல்லையே, நிர்கதியாய் நிற்கிறேனே, துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே. எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரே தொட்டு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தை நீங்கள் பார்க்கிற வேளையில் அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. நடப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை வருகிறது, உடனே. உடனே உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு மருத்துவரிடம் செல்லுகிறோம். நம்மை சோதித்து பார்க்கிறார், மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறார். இதை இத்தனை நாளுக்கு சாப்பிடுங்கள், சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். மறுபடியுமா நான் டாக்டர்கிட்ட போகணுமா? எஸ், போய்த்தான் ஆகணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு முன்பாக நீ வந்தாய் என்றால் உடனே உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அது பாதாளத்துக்கு போயிட்டு அந்த வியாதி அக்கினியினால் சுற்றி எரிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த வியாதியை கர்த்தர் உடனே அழித்து விடுவார், அந்த பிரச்சனையை முடித்து விடுவார், அந்த சத்துருவின் கிரிகளை தேவன் அழித்து விடுவார். திரும்ப வந்து என் மகனை ஆட்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, சுத்தமாகு. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. மாதத்தின் முதல் பரிசுத்த நாள் எல்லா திருச்சபைகளிலும் ஆயத்தமாக இருக்கிறது. எதற்கு? ஆண்டவருடைய சரீரத்திலும்
ஆண்டவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கெடுக்கிறோம். எதற்கு பங்கெடுக்கிறோம்? ஒரு சுத்த இருதயத்துக்காகத்தானே நாம் பங்கெடுக்கிறோம். நம்முடைய சரீரம் சுத்தமாக வேண்டும் என்று தானே துணிந்து ஒரு 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 எதிர்பார்ப்போடு அந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் நாம் பருகுகிறோம். சுத்தமாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறாரே, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று. சுத்தமாகிறோமா? நினைத்து பாருங்க. மாதந்தோறும் கம்யூனியன் எடுத்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், விட்டு விடுகிற அந்த வார்த்தையை எடுத்து விடுகிறார்கள். அறிக்கை செய்து விடுகிறவன் இரக்கம் வருவான். இல்லை, விட்டு விடுகிறோம். எத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு சித்தம் என்ன? இந்த பூமியிலே ஆண்டவர் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்ய விரும்புகிறார். அந்த சித்தத்தில் ஒன்று, நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், நீ சுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அதற்காகத்தான் என்னையே நான் உனக்கென்று கொடுத்திருக்கிறேன். விளையாட்டாக, பொழுதுபோக்காக இனிமேல் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்காதீர்கள். நடுக்கத்துடனே, பயத்துடனே, இது ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்லி பயத்தோடு அதை இருதயத்துக்குள்ளே வைத்துவிட்டு அந்த பயத்தோடு நீங்கள் அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்திலும் பங்கெடுத்தீர்கள் என்றால் சுத்தமாவீர்கள். கர்த்தருடைய வருகை ஒருவேளை அப்பொழுதே இருந்தாலும் கூட பரலோகத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவ சித்தம் உங்கள் வாழ்விலே நடக்க, நிறைவேற, ஆண்டவர் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், என்னை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை நீங்கள் தினமும் நிறைவேற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லப்பட்டிருக்கிறது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு ஆமேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொல்வதனால உன் வாழ்நாள் குறையாது. ஒரு ஸ்தோத்திரம் சொல்வதனால நீ எந்த காரியத்திலும் வெட்கப்பட மாட்டாய். ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து அது பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லி பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் தீங்கு அனுபவித்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தீங்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு பலனை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், ஆனால் அந்த தீங்கு என்னை தொடராது, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்ப்பாரு, என் பிள்ளை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, பாடு இருக்குது, உபத்திரவத்தில் இருக்குது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், உபத்திரவத்திலும், அவமானத்திலும், எல்லா காரியத்திலும் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் உங்கள் வாயில் இருந்துச்சுன்னா கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நீங்களும் அவருக்கு சித்தமானதை நிறைவேற்றுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒன்று கூட சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒன்று என்னை மூடி இருக்குது, ஏதோ ஒன்று என்னை மறைத்திருக்கிறது. எனக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவர்கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை, மனிதர்களை பார்த்து நான் பயப்படுகிறேன். எனக்குள் ஏதோ ஒரு பாவம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை இந்த பூமியிலே செய்ய விரும்பும்போது, உங்களிடத்தில் செய்ய விரும்பும்போது இவைகளை விட்டு விலகுங்கள். தேவ சித்தம் நம்மை அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் நம்மை சுத்திகரிக்கும். ஆயத்தப்படுங்கள். கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். கடைசி காலம். யாரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே என்று நினைக்க வேண்டாம். அவர்களை காட்டிலும் பெரியவர் உன்னோடு உங்களோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் தடைப்படாது. பூமியிலே அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இரண்டாவதாக, glory to God, பொறுமை உள்ளவர்களை தேவனுடைய சித்தம் ஆசீர்வதிக்கும். பொறுமையாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை இந்த பொறுமை உள்ளவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். Hebrews chapter 10 verse 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வீர்கள் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, இந்த மாத வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு பொறுமை இருக்குதா? இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நல்ல வேலை செய்கிறவன் தான் அவங்ககிட்ட வேலை வரும். வேலை வர 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 கர்த்தர் அவனுக்கு வேலை செய்கிற ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கொடுத்துட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. வேலைகளை கர்த்தர் பார்க்கிறார். அந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யத்தான் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர் கேட்பார்? எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? நான் சொல்லுகிற காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து பொறுமையாயிருக்கிறாயா? பொறுமையாயிருங்கள். தேவ சித்தம் உங்கள் வாழ்விலே நடக்கும். பொறுமையாயிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவனுடைய சித்தத்தின்படி பெறுவீர்கள். பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு வேண்டியது உங்களிடம் கர்த்தர் கொடுத்து விட்டார், ஆனால் அது மறைந்து இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனிசஸ் chapter 12 verse 1 and 2. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கட்டளை. கர்த்தருடைய வார்த்தை கட்டளையாய் வருகிறது. போ, நீ போ. உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீ போ. இவன் உடனே கேட்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் எல்லாத்தையும் விட்டு போகிறேன் ஆண்டவர், எனக்கு என்ன செய்வீர் என்று அவன் கேட்கவே இல்லை. நம்ம கேட்போம் இல்லை, ஆண்டவரே என்ன அந்த தேசத்துக்கு போக சொல்லுகிறீர் ஆண்டவரே, அந்த தேசத்தில் என்னெல்லாம் இருக்கும் ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு வீடு வாடகை கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியுமா, இப்படி பல கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்.
அப்போ நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ பெற்றுக்கொள்வாய். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீ பொறுமையாய் காத்திரு. எத்தனை வருஷம் காத்திருந்தார் இவர்? 25 வருஷம் காத்திருந்தார். அதுக்கு முன்னால ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீ போ, நான் உன்னை. ஆபிரகாமும் சாராவும் இருக்காங்க. இது எப்படி பெரிய ஜாதி ஆகும்? ஜாதினா ஏராளமான ஜனங்கள் இருக்கணும். ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவாய். இன்றைக்கும் இந்த உலகம் முழுவதும் ஆபிரகாமின் பெயர் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன். அடுத்த ஒரு சந்ததி வருது, 25 வருஷத்துக்கு பிறகு ஒன்று பிறக்குது. அதுக்கு சொல்றாரு, நீ ஆபிரகாமின் உன் தகப்பனின் தேவன், உனக்கு நான் தேவன், ஈசாக்கின் தேவன். பொறுமை. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் நீ விழுந்து கிடந்து ஆண்டவருடைய சமூகத்தின் இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பொறுமையை கர்த்தர் பார்க்கிறார். உன் பொறுமையை கர்த்தர் பார்க்கிறார். வசனத்தின்படி தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஆண்டவரே, பொறுமை எந்த கடையில் கிடைக்கும் ஆண்டவரே? பொறுமை எப்படி வாங்குறது ஆண்டவரே? பொறுமையாயிரு, என் தேவன் எனக்கு தருவார். விசுவாசிக்கிறவன் புன் சிரிப்போடு காணப்படுவான். நம்பிக்கை உள்ளவன் சிரிப்போடு காணப்படுவான். எனக்கு என் கர்த்தர் தருவார். யாராவது வந்து கேட்பாங்க, 3 வருஷம் ஆச்சே குழந்தைகள் இல்லையே, 6 வருஷம் ஆச்சே குழந்தைகள் இல்லையே, 10 வருஷம் ஆச்சே குழந்தைகள் இல்லையே, 25 வருஷம் ஆகுதே உனக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, உன்னை ஜாதியாக. பொறுமையாயிருந்தான். ஆதியாகமம் 15:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம், அவனை வெளியே அழைத்து வந்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு. உன் சந்ததி இப்படி தான் இருக்க போகுது. உன் சந்ததி இப்படித்தான் இருக்க போகுது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பொறுமையாயிருந்தான். என் அன்புக்குரியவர்களை, ஆண்டவற்றை விண்ணப்பிக்கிற வேளையில் உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுங்க. ஆண்டவற்றை சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான்ப்பா, சொல்லிகிட்டே இருங்க. பொறுமையாக சொல்லிகிட்டே இருங்க. ஆண்டவரே, என் நிலைமையை பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பாரும் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகளாய் காத்திருக்கிறேன். 25 வருஷம், 75 வயதில் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் 24 வரைக்கும் நோ ரிப்ளை, பதில் இல்லை. பொறுமையாயிருந்தவனுக்கு நான் ஈசாக்குக்கும் தேவன் என்று சொல்லி அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட வைத்து அவனுக்கும் தேவனாய் கர்த்தர் மாறினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சாம் 41 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக புரியாதது மாதிரி இருக்கும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஒரு தேவை இருக்கிறது குடும்பத்திலேன்னு வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது. யாரோ ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்போ அந்த தேவைகளை அந்த பிள்ளைகள் சந்திக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் வந்து சொல்லி நம்மகிட்ட அப்படியே சாயும். அப்படி தானே? யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் தாயோடு தகப்பனோடு சாய்ந்து நின்று கேட்பார்கள், எனக்கு இதை வாங்கி கொடுங்க, எனக்கு இங்கே வாங்கி கொடுங்கன்னு. இங்கே கர்த்தர் நம்மை சாய்கிறாரா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து நான் காத்திருக்கிறேன், என்னிடமாய் சாய்ந்து என்னை கட்டி அணைத்து கொண்டு என் கூப்பிடுதலை அவர் கேட்டார், கேட்டதை அவர் கொடுத்தார். இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் வருகிறார்,
அந்த பொறுமையோடு ஜெபித்த அத்தனை ஜெபமும் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு ஜெபம் கூட ஆண்டவர் தள்ளி விடவே மாட்டார். அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் கையினால் வாய்க்கும். இந்த ஆபிரகாமோ ரோமர் 4:20-21, ரோமன்ஸ் சாப்டர் 4:20-21, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே, இதுதான் ஆண்டவரே, எனக்கு முன்னால நோன்னு ரிப்ளை வந்தாலும் உமக்கு முன்னால எஸ்ன்னு அந்த ரிப்ளை இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை. ஆண்டவரே, அந்த நோய் என்ற ரிப்ளை என் காதுகள் கேட்கிறது, என் கரங்களில் பார்க்கிறேன். ஆனாலும் எனக்கு முன்பு இருக்கிற ஆண்டவர் எஸ். அவர் நோக்கு தேவன் அல்ல, எஸ்ஸுக்கு தேவன். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தம் தேவனுடைய சித்தம். நாம் பொறுமை உள்ளவர்களாக இருந்தால் தேவ சித்தம் நமக்குள்ளே வெளிப்படும். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆபிரகாமின் பொறுமை, ஆபிரகாமின் வாக்குத்தத்த விசுவாசம், ஆபிரகாமின் காத்திருப்பு நிச்சயம் நமக்கு இருக்குமாயின் தேவ சித்தம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் அது நிறைவேறும். இது கிருபையின் காலம். என் தேவனாகிய கர்த்தர் அதி சீக்கிரமாய் தாமதியாமல் தீவிரமாய் தம்முடைய சித்தத்தை உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையிலே வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அவருக்கு சித்தமானதை செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தமாயிருங்கள், சுத்திகரிப்புக்கு இடம் கொடுங்கள், பொறுமை உள்ளவர்களாயிருங்கள். வசனத்தின்படியும் வாக்குத்தத்தத்தின்படியும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமான வேலை செய்கிறார். முதலாவது, பூமியிலே கர்த்தர் தமக்கு சித்தமான வேலை செய்கிறார். அதை தடுக்க ஒருவனாலும் ஒரு காலம் முடியாது. அதை தடுக்க முடியாது, அதை எடுக்க முடியாது. பூமியிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேற முதலாவது ஆண்டவருடைய பாதப்படியிலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய சரீரத்தில் வல்லமை உண்டு, ஆண்டவருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. இந்த ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்திலும் இன்றைக்கு பங்கெடுக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நிறைவேறணும். கர்த்தாவே, ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதை நீர் அறிவீர். முழுவதுமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்க. அவர் சுத்தத்தை விரும்பும், அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்த இயேசு. ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது இயேசு சொன்னார். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வேளையில் ஒரே ஒரு விசை தகப்பரே என்னை நினைத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், உம்முடைய பாதப்படியில் இருக்கிறேன். ஒரு சுத்திகரிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, சுத்திகரிப்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. வியாதி, துன்பம், கஷ்டம், நெருக்கம், தரித்திரம்
இந்த உலகத்தில் எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஆனால் எனக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராயும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் வேத வசனத்தின்படி எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னீரே. இந்த வார்த்தைக்காய் ஏங்கி நிற்கிறேன் ஆண்டவரே. இம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. முகம் கூப்பற விழுந்து நான் ஜெபிக்கிறேன், கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டான். உடனே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. உடனே அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. யுத்த வீரனை போல் முழங்குகிற ஆண்டவர் உனக்கு ஜெயம் கொடுக்க அவருக்கு சித்தம் உண்டு. எனக்கு சித்தம் உண்டு, சித்தம் உண்டு. கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. துதி ஸ்தோத்திரம் உங்கள் உதட்டிலிருந்து எழும்பட்டும். துதி ஸ்தோத்திரம் உங்கள் வாயிலிருந்து எழும்பட்டும். அது மனிதனுக்குரியதல்ல, அது கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு உரியது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அநேகர் சொல்லுறாங்க, வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் கேள்வி கேட்கிறேன், வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கவில்லை, வாக்குத்தத்தம் நடக்கவில்லை, வாக்குத்தத்தம் பெற்று பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறாயே. தேவ சித்தத்தின்படி நீ செய்தியா சகோதரனே, சகோதரியே? செய்து பார், செய்து பார். செய்து பார்த்தா என்றால் அந்த செய்கையின் பலன் ஆசீர்வாதமாயிருக்கும். காத்திரு, பொறுமையாயிரு, நம்பிக்கையாயிரு, விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான். அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். கர்த்தர் சொன்னதையும் அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கு சொல்ல போறீங்க, இந்த தேவ செய்தி கேட்டு சொல்ல போறீங்க, கர்த்தர்காய் பொறுமையாய் காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஒவ்வொரு ஜெபமும் அவருக்கு முன்பாய் நிற்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் ஜெபித்தாலும் அத்தனை பேருடைய ஜெபமும் glory to God அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்கிறது. அந்த கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு. ஆனால் செய்ய வேண்டியது பொறுமையாய் காத்திரு, பொறுமையாய் காத்திரு. தேவ சித்தத்தின்படி செய். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறங்க. அந்த தேவ செய்தியின் மூலமாய் உம்முடைய ஜனத்தை நீ ரட்சித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு சித்தமானதை எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டீர். அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். வசனத்தின் மூலமாக எங்களை உணர்வடைய வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ சொன்னீர் ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. முதலாவது சுத்தமாக்குவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனாய் நீர் இருக்கிற அப்படின்னா குடும்பத்திலே உமக்கு சித்தம் உண்டு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக. குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற வயோதிப தாய் தகப்பனை கர்த்தாவே கரம் பிடித்து நடக்கும்படியாக கர்த்தர் அவள் கால்களை தள்ளாட விட்டாமல் கரம் பிடித்து நீ நடத்துவீராக. இருதயத்துக்குள்ளே இருக்கிற சோர்வு, இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற இழப்புகள்,
இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற வேதனைகள் ஆண்டவரே, அதை எல்லாம் அவளை விட்டு மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே. உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. யார் யார் துரத்தப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்களோ, நோர்க்கப்பட்டார்களோ, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, எனக்கு ஜீவியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அந்த சத்தத்துக்கு தேவன் பதில் தந்து, ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி அவர்களை விடுதலையாக்கி உயர்த்தி கனப்படுத்துவீராக. தளர்ந்த கால்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக, முழங்கால்களை பலப்படுத்துவீராக, கரங்களை பலப்படுத்துவீராக. இருதயத்திலிருந்து இனி இவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டவர்களுக்கு இதோடு முடிந்து விடவில்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த உன்னத ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களிலே ஒவ்வொரு சிறு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கும் கூட தகப்பனே, முக்கியமான காரியங்களுக்காய் ஆண்டவரை காரியத்திற்காய் சோர்ந்து போய் நிற்கிற இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு உம்முடைய பாதப்படியில் வந்து நின்று என்னையும் ரட்சியும் ஆண்டவரே, என்னையும் காப்பாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் மறுபடியும் ஒரு புது ஜீவன் வரும் ஆண்டவரே. நீ தள்ளி விடுகிற தேவன் அல்ல, எழுதி தந்திருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இருதய வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் இந்த புதிய மாதம் யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அப்படியே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையை, தனிப்பட்ட ஜீவியத்தை ஆண்டவரே, குடும்ப ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணி, திருச்சபையை பெருக பண்ணி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொன்னவர்களுக்கு இது ஒரு ஆரம்ப நாளாய் மாறட்டும், இது ஒரு ஆசீர்வாத நாளாய் மாறட்டும். இந்த மாத கடைசியில் கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார், நன்மையை தந்தார் என்று உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்த கிருபைத்தாரும். பெரிய காரியங்களை செய்யும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.